வருகிறது. டப்லாபோட கம்ஃபி பெட் ரைல். என்னம்மா பாருங்க, அங்க பாருங்க. இதெல்லாம் டச் அப் கூட பண்ண முடியல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போறோம்? மோனா பார்க்க போறோம். எஸ் மக்களே, நம்ம மோனோவோட சென்னை ரிசப்ஷன் தான் இன்னைக்கு. ஆனா இதுல கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்கு மக்களே. அது எல்லாமே உங்களுக்கு நாங்க வீடியோக்குள்ள நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள போலாம். இங்க பாரு, நம்ம சாப்பாடு வடிக்கிற குண்டான் காணும் தேடி நின்று எங்க இருக்குன்னு கொஞ்சம் வந்து பாரு. சாப்பாடு வடிக்கிறது எங்க என்ன பண்ணி வச்சிருக்குன்னு கொஞ்சம் பாரு. லக்கி சாப்பாடு வடிக்கிற தட்டு லக்கி. அது அது நமக்குள்ள பண்ணிட்டு அது தாயா எதுக்கு அதை எடுத்து விளையாடுற? அது சாப்பிடுறது எடுத்து சிங்க்ல போடு லக்கி. இவ்வளவு அழுக்காக்குனா எப்படி சாப்பிட முடியும்? 1356,748. சாரி, தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா சரியாயிடும் நினைக்க கூடாது. சரியா? இப்ப திருந்துச்சு. இப்ப நீ சொன்னோனே இப்ப லக்கி திருந்துச்சு. இப்ப லக்கிக்கு புரிஞ்சிச்சு. திருந்ததே இல்ல. நம்ம அதை கரெக்ட்டா கைட் பண்ணணும். மக்களை எல்லாரும் சொல்வீங்க லக்கி வந்து சறுக்கு மண்ட மாதிரியே இருக்குன்ட்டு. கண்டிப்பா இந்த சாரி விஷயத்துல சறுக்கு மண்ட மாதிரி தான் இருக்கு. நானும் பொழுதுனிக்கு சாரி கேட்டே என் வாழ்க்கை ஓடிட்டு போல இருக்கு. அதே இப்ப லக்கியா ஃபாலோ பண்ணினேன். முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுற மக்களே. ஒரு பெஸ்ட் பெட் ரைல் வாங்கணும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது எங்க கண்ணில் பட்ட ஒரு விஷயம் தான் டவ்லாபோட கம்ஃபி பெட் ரைல். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களே. இந்த பெட் ரைல் மேட் ஆஃப் ஸ்டர்டி ஸ்டீல் ஃப்ரேம். இதுல இருக்க ஃபேப்ரிக் ரொம்ப பிரீமியம், நான் டாக்ஸிக் அண்ட் பிரீத்தபிள். இதுல இருக்க பிரிண்ட்ஸ் நம்ம ரூம்க்கு சூப்பரா பிளெண்ட் ஆகுது. இந்த ஃபேப்ரிக் தான் ஹைலைட்டே. இதுக்குள்ள பார்க்கும்போது அந்த சைடு பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா உங்களால வாட்ச் பண்ண முடியும். பேபிஸ் வளர வளர அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பெட் ரைலோட ஹைட்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. இந்த பெட் ரைல் 180 சென்டிமீட்டர் இன் லென்த் அண்ட் 72 சென்டிமீட்டர் இன் ஹைட். ஆல்மோஸ்ட் எல்லா பெட் சைஸ்க்கும் குயின் ஆர் கிங் சைஸ் பெட் எல்லாத்துக்குமே இது பத்தும். அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த பெட் ரைலோட மெஷ் ஃபேப்ரிக் வாஷபிள். ஈஸியா நீங்க கலட்டி வாஷ் பண்ணி திருப்பி அழகா நீங்க போட்டுக்கலாம். பேரண்ட்ஸ் இப்ப பெட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்வீனியன்ட்டா ஃபோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்க உள்ள போய்க்கலாம், வெளியவும் வந்துக்கலாம். இதுல ஒரு டீப் பாக்கெட் இருக்கு மக்களே. இதுல பேபிஸோட எசென்ஷியல்ஸ் லைக் டயப்பர், கிளாத்ஸ், டாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கலாம். இந்த பெட் ரைல் செம்ம ஈஸி டு இன்ஸ்டால். ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த பெட் ரைல் 3 அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கு. சோ உங்க ரூம்க்கு ஏத்த கலர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். நம்மளோட பேபிஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்களோ இல்ல தூங்கும் போது கீழே உருண்டுருவாங்களோ இந்த மாதிரி பயம் எதுவுமே இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்கன்னா இருக்கவே இருக்காது. இந்த லவ்லாபோட கம்ஃபி பெட் ரைல் lovelab.com, Amazon, Flipkart எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. and இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. அதாவது ஃபங்க்ஷன் வச்சிட்டு வீட்ல சமைச்சு சாப்பிடுவாங்களா? ஃபங்க்ஷன் நைட் நைட் சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷன் வச்சிட்டு வீட்ல யாருமே சமைக்க மாட்டாங்க மக்களே. ஒரு புலாவ கத்து வச்சிட்டு நினைக்கும் போது அந்த புலாவ செஞ்சுறாங்க. ஈஸியா முடியறதுக்கு ஏதாவது செய்யணும்னா அதனால தான் அது செய்றாங்க. ஈஸியா முடியறதுக்கு ஏதாவது செய்யனா ஈஸியா முடியறதுக்கு கடையில வாங்குறேன். பட்னியாவே இருந்து கூட நைட் பிரியாணி சாப்பிடலாம் சுத்தின்னு இருக்கா. அதனால தான் நான் பட்னிலாம் இருக்க கூட சாப்பாடு செஞ்சேன். எங்க பாப்பி நம்ம போறோம்? சித்தப்பா எதுக்கு பார்க்க போறீங்க? கையில என்ன பாப்பி வச்சிருக்கீங்க? நாட்டியா பம்பர கட்டைங்க பாரு. கையில பாரு, கையில பாரு. அத வேற எடுத்து காமிக்குது. நான் கையில சிசர் பம்பர கட்ட மாட்டேன். கட்டெல்லாம் பண்ண ஓகே மக்களே, இப்பதான் நம்ம பேக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பெங்களூர் போயிட்டு வந்து உடல்நிலையே சரியில்லை மக்களே. மயக்கம் வருது, வாந்தி வருது, அப்படி கரக்கமா கோல்டு அந்த மாதிரி. ஒரே டயர்டா உட்கார்ந்து சும்மாவே இருந்தா இதெல்லாம் மக்களே சும்மாவே உட்காந்து எனக்கு ஜுரம் வருது. இப்ப நான் வேலை செஞ்சேன் எனக்கு என்னெல்லாம் வரும் எனக்கு ஏதாவது வந்தா உன்னால தாங்க முடியாது மக்களே. தாங்க முடியாது. அதனால உங்களை நான் எதுவுமே செய்வேன். எல்லாத்தையும் பேசிக்கிறார். நம்ம என்ன சொல்றோன்றதே கேட்க மாட்டேன். பொறி உருண்டை எங்க போனாலும் இந்த 2 சூட்கேஸ தூக்கிட்டு வந்தது லக்கேஜ். சூட்கேஸ்ல தான் வாழ்க்கை. ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த கடந்த 2 மாசமா நாங்க வந்து சூட்கேஸ் கூட தான் வாழ்றோம். என்னோட வாழ்க்கையா இருக்கு. எல்லா திங்ஸ்மே வீட்ல வார்ட்ரோப்ல கூட எங்க Dress இல்ல. மோனாத பாக்க போறோம். துடிச்சது இருக்கு
மோனா ஆக்சுவலி. ஆனா இன்னைக்கு நம்ம மோனாவை பாப்போம். ஆனா தெரியல மக்களே. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா பிஸி ஒர்க் இல்ல. அது நாங்க ஃபுல்லா பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க இன்னும் பேக் பண்ணல. ரிசப்ஷனுக்கு எதுக்கு பேக் பண்ணனும் நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. அத நாங்க பேக்கிங் முடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றோம். வீடே குப்பையா இருக்கு. கொஞ்சமாவது க்ளீன் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு. லக்கி டென்ஷன்ல சுத்தி இருந்தது. பெங்களூர் வீடியோலாம் பார்த்துட்டு என்ன விட்டுட்டு லக்கி காணா. பை பாய் போ. ஓகே மக்களே, ஓரளவுக்கு பாக்க ஒரு உருண்டை வெத்தலை பெட்டி மாதிரி இது என்ன சும்மா எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு சுத்தி தோலை உரிக்க போற விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம இப்ப டைரக்டா மோனாவோட ரிசப்ஷனுக்கு போல. நிறைய பேர் மோனா ரிசப்ஷனுக்கு உங்களை கூப்பிடல அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வீடியோல நாங்க இருக்க மாட்டோம். இந்த வீடியோலயும் எவ்வளவு நேரம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்க இருந்து மோனாவோட ஃபங்க்ஷனுக்கு போறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால மேபி ரொம்ப லாஸ்ட்ல தான் ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்டா ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். சோ அப்ப Dress சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பேக் பண்றோம். ஆக்சுவலி சென்னையில தான் ரிசப்ஷன். சோ வீட்ல இருந்தே நம்ம கிளம்பி போலாம். ஆனா இங்க ஒரு Dress போட்டு அத மாத்திட்டு நம்ம போறோம். ஏன்பா இப்ப அதே Dressல போக முடியாது மக்களே? நீ அந்த Dress மாத்துற டைம் ஒரு டைம் அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்லயே போய் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷனா மக்களே கொஞ்சம் நல்ல நல்ல Dress போட முடியும். இது வேற ஆக்சுவலி என்னன்னா மோனா ரிசப்ஷனோட தீமே பார்ட்டி வியர். ஆனா நம்ம ட்ரெடிஷனலா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போறோம். அப்ப அதே Dress போட்டு எப்படி இந்த ஃபங்க்ஷன்? ஏய் யாரா சொன்னாங்களா நீங்க இப்படி வந்தாதான் உங்களை பாப்பேன் அப்படின்னு? ஆகும்ன்றதுதான் எவ்வளவு டைமிங்க பொறுத்து மாறுது. பொறுத்து அப்புறம் ஒரு ஸ்பேர் Dress. ஏன்னா இது ரெண்டுமே நீ பேசுறதுமா ரொம்ப நேரம் பேசுற. யாருக்கு அந்த கிஃப்ட்? சுமார் அரை மணி நேரமா லக்கி போராடி இருக்கு. இந்த காட்டியே ஆவறேன்டா நானு. டபுள் மைண்டடா இருந்துச்சு இன்னைக்கு மோனா ரிசப்ஷனுக்கே நம்ம போவோமா இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க நினைச்சிருக்கோம் மார்னிங்ல இருந்து பேபி அக்கா போன் பண்ணி இங்க இருக்கீங்க ஓவர் நீங்க வந்தே ஆகணும் ஓவர் நீங்க தான் இங்க மிஸ்ஸிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்களா. அதனால எங்களுக்கு நாங்க தான் இங்க இருக்கோம். ஆனா ஹார்ட் எல்லாம் ஐயோ அங்க போகணும் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. சோ என்ன ஆனாலும் எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு டைம் ஆனாலும் கண்டிப்பா போய் அவங்கள பாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். சோ அதுக்குதான் இந்த பேக் ஃபுல்லா ஈவினிங் மாத்திக்கிறதுக்கு Dress, அந்த பேக் ஃபுல்லா ஒரு ஸ்பேர் Dress எக்ஸ்ட்ரா. ஆமா ரொம்ப ரெண்டுமே ரொம்ப கச்ச. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலடி. ஒரு பேக் ஃபுல்லாவே ஒரு Dress மட்டும் வைக்கிறேன். பிரச்சனை இல்ல மக்களே, எனக்கு ஒரு கட்டப்பை போதும். இதுல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குட்டி சருக்குற கிளிப்புங்க செருப்புங்க கவுனுங்க எல்லாமே அவங்க அந்த அம்மாக்கு தான் எல்லாம் கூட பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் பாருங்க. என்னம்மா? ஏய் மொட்டை லக்கி நீ பாரு. உனக்கு தான் வாங்கியிருக்கேன். பிடிச்சிருக்கா? ஐயோ ஓகே. சோ பேக்கிங் நம்மளுக்கு வந்து ஃபைனலா முடிஞ்சிச்சு. Dress ஆக்சுவலி ரிவீல் பண்ணக்கூடாது. ஏய் இல்லன்னா மட்டும் ஒண்ணுமே சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம இந்த மேக்கப் டப்பா இந்த கம்பல் டப்பா மட்டும் வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே மக்களே, சோ ஃபைனலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இப்போ நம்ம மூணுவோட சென்னை ரிசப்ஷனுக்கு நம்ம வந்து கிளம்பியாச்சு. சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நெருங்கிட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம வந்து இது பண்றோம். மூஞ்செல்லாம் டச் அப் கூட பண்ண முடியல. ஆக்சுவலா இப்போ நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். மூணு ஃபங்க்ஷன் டைம்ல என்ன பண்றது, போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பயணத்தை. சோ நம்ம அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படியே எல்லாம் பார்க்கலாம். நேரம் பாத்தீங்கன்னா இரவு 11:16. செம்ம இருட்டா இருக்கு. ஆளே ஆக்சுவலி இருக்காங்க. பேபி அக்காட்டி இப்பதான் பேசினேன். பாபா கிட்டயும் பேசினேன். உள்ளதான் இருக்காங்க மக்களே. ஃபைனலா நம்ம வந்து லொகேஷன் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி Dress சேஞ்ச் பண்றதுக்குலாம் எங்களுக்கு டைமே இல்ல. அடிச்சு புடிச்சு வந்து சேர்ந்து வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாங்க அப்படியே கிளம்பி அதோ இருக்கு பேர் ஒளிவட்டம் தெரிகிறது. இப்பதான் பேபி அக்கா போன் பண்ணாங்க. ஃபேமிலி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எங்க இருக்க சீக்கிரமா சாப்பாடு உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃபைனலா நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். சரி உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ ஹாய் பாபா சாப்பிட்டியா? எங்க சூர்யா ப்ரோ எங்க? லக்கி ஏன் லக்கி இப்படி பண்ற? நீ அவனை போட்டு அமுக்கி விட்டுட்டு கத்துற. அங்க பாரு லக்கி பண்ற வேலைய பாரு. அடிக்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த கப்புள்ஸ் அந்த ரிசப்ஷன் கப்புள்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. எங்க போனாலும் ரிசப்ஷன் கப்புள் என்ன எனக்கு புரியல. என்ன போஸ் இது? போறாங்க. நீதான் என் போஸா? லக்கி ஐயோ பாருங்க. அங்க பாருங்க
நோட் பண்ணுங்கடா ரிசப்ஷன் கப்பல் அப்புறம் என்னையே கலாய்ப்பாங்க ஆமா ஆமா போரேட்டு 2 பேரோட போரேட்டு அண்ணா பவகா அண்ணா ரிசப்ஷன் போட்டோகிராஃபர் அண்ணா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க திரும்புறாங்க பாரு பசங்களை விட்டு வந்து என்ன இப்ப இதே சீனை ரீக்ரியேட் பண்ண போறாங்க. இப்ப தக்ஷனா அண்ணாவும் இப்ப நம்ம பாரதி அக்காவும் பண்ண போறாங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் முடிஞ்ச போது தான் நம்மளே இங்க வந்தோம். கரெக்டா 11:30க்கு தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம். இப்ப டைம் பாத்தீங்களா 2:41. 3 மணி நேரம் கதை மட்டும் பேசிட்டு வந்தோம். ஆமா, ஆக்சுவலி நாங்க ஸ்டேயிங் பிளான்லயே வரல. ஆனா எங்க கிட்ட ஸ்பேர் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. பேபி அக்கா இருக்குல்ல, அப்ப இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போய் என்ன பண்ண போற, உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஊர் கதை உலகத்துக்கு அதெல்லாம் பேசிட்டு 3 மணிக்கு தான் நாங்க வரோம். நாங்க கூட பரவாயில்ல. இதை பாருங்க, அன்னியன் மூஞ்சி இருக்கு. இப்பதான் மக்களை ஃபைனலா நாங்க வந்து தூங்க போறோம். ரொம்ப டயர்டா தான் இருக்கு. ஆனா கதை பேச ஜாலியா இருக்கு. நாங்க வரும்போது ஆக்சுவலி எல்லாருமே ஃபுட் மோடுக்கு போயிட்டாங்க. மோனா ஜான் ப்ரோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. ஜஸ்ட் சும்மா மேலோட்டு வந்துட்டு அப்புறம் பேபி அக்கா மாமா அண்ணா அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா இந்த டே வந்து இப்படிதான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளும் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணியாச்சு, எல்லாரையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவும் இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சேனலா பண்றேங்க மக்களே. வேற மீட் பண்றோம். இப்போ பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye guys.